வணக்கம். வெல்கம் டு உங்கள் அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோ தொகுப்புல பாலிட்டி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் குரூப் 1 கொஸ்டின் பேப்பர் 2017 டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல 2019ல கேட்கப்பட்ட 26 கேள்விகள் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அண்ட் 2017ல ஃபர்ஸ்ட் 5 கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம 31st கொஸ்டின்ல இருந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஒன்ஸ் இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த கேள்விகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அகாடமி பிளாட்ஃபார்ம்ல இப்போ லைவ்ல என்னென்ன பேட்ச் கோர்சஸ் இருக்கு அண்ட் அதுக்கு எப்படி என்ரோல் பண்ணணும் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே ஷேர் பண்றேன். ஸோ வரக்கூடிய அடுத்த வாரம் குரூப் 1 எக்ஸாமினேஷன்ஸ் நடக்க போறதுனால லாஸ்ட் மினிட் ரிவிஷனா நம்ம இந்த எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். பாலிட்டி சம்பந்தமான ஒரு 5 ஆண்டு கேள்விகள், அதுவும் பர்டிகுலரா குரூப் 1 எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விகளை ரிவைஸ் பண்றது மூலயமா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அடுத்த வாரம் உங்களுக்கு எக்ஸாம் எழுதும் போது நிறைய இம்பார்ட்டன்டான ஹிண்ட்ஸ் எல்லாமே இந்த கேள்வி தொகுப்புல இருந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு நம்ம 31st கொஸ்டின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒவ்வொரு கேள்வியும் நம்ம பைலிங்குலாவே டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுடைய ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஆன்சர்ஸ் நான் ரிவீல் பண்ண உடனே அது சரியா தவறா அப்படின்றத எக்ஸாமின் பண்ணிட்டு எதனால அந்த கேள்வி தவறா வந்துச்சு அப்படின்றதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அந்த மிஸ்டேக்கை நீங்க எக்ஸாமினேஷன்ஸ்ல பண்ண மாட்டீங்க. 31வது கேள்வி, which one of the following statement relating to executive magistrate is not correct அப்படின்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு, எல்லாமே ரீட் பண்ணலாம். அதுக்கப்புறமா தமிழையும் இந்த கேள்வி நான் கொடுக்குறேன். ரெண்டுமே எக்ஸாமின் பண்ணிட்டு இந்த கேள்விக்கு சரியான பதில் என்ன அப்படின்றத பார்ப்போம். எக்ஸிகியூட்டிவ் மெஜிஸ்ட்ரேட்ஸ் ஆர் அப்பாயிண்டட் பை தி ஸ்டேட் இன் கன்சல்டேஷன் வித் ஹை கோர்ட். எக்ஸிகியூட்டிவ் மெஜிஸ்ட்ரேட்ஸ் ஆர் சபார்டினேட் டு தி டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட். ஆர்டர் மேட் பை an executive magistrate is not subject to revisional jurisdiction of high court. Executive magistrates are quasi judicial. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டையும் எக்ஸாமின் பண்ணி ஆன்சர் என்னன்றதை டிசைட் பண்ணலாம். செயற்துறை நீதிபதி தொடர்பாக கீழ்கண்ட எந்த ஒரு கூற்று சரியானதல்ல. செயற்துறை நீதிபதிகள் உயர்நீதிமன்றத்துடன் கலந்தாலோசித்து மாநில அரசால் நியமிக்கப்படுகிறார்கள். செயற்துறை நீதிபதிகள் மாவட்ட நீதிபதிகளுக்கு துணை நிலையில் உள்ளவர்கள். செயற்துறை நீதிபதியால் பிறப்பிக்கப்படும் உத்தரவு உயர்நீதிமன்ற மறு ஆய்வு வரம்புக்குட்படாது. செயற்துறை நீதிபதிகள் நீதித்துறை போன்ற பணியில் உள்ளோர் அப்படின்ற 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ நீங்க எக்ஸிகியூட்டிவ் மெஜிஸ்ட்ரேட் சம்பந்தமா எந்த ஸ்டேட்மெண்ட் தவறாக இருக்கு, 3 ஸ்டேட்மெண்ட் இங்க கரெக்டா இருக்கு, ஒன்னே ஒன்று தான் தப்பா இருக்கு, அந்த தவறான கூற்றை மட்டும் தான் நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாரும் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரைட் ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம். இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி. ஆர்டர் மேட் பை an executive magistrate is not subject to revisional jurisdiction of high court. எப்பவுமே ஒரு கீழ் கோர்ட் கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் மேல் கோர்ட் அப்பீல் பண்றதுக்கோ இல்ல ரிவைஸ் பண்றதுக்கோ அதிகாரம் இருக்கு. ஆனா இந்த இடத்துல எக்ஸிகியூட்டிவ் மெஜிஸ்ட்ரேட் உடைய ஜட்ஜ்மெண்ட் ரிவைஸ் பண்ண முடியாது ஹைகோர்ட்னால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமா அந்த ஸ்டேட்மெண்ட் தவறானது. மற்றபடி ஆப்ஷன் ஏ, பி அண்ட் டி இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே சரியா தான் இருக்கு. எக்ஸிகியூட்டிவ் மெஜிஸ்ட்ரேட்ஸ் ஆர் அப்பாயிண்டட் பை தி ஸ்டேட் இன் கன்சல்டேஷன் வித் ஹை கோர்ட், எக்ஸாக்ட்லி ரைட் ஸ்டேட்மெண்ட். எக்ஸிகியூட்டிவ் மெஜிஸ்ட்ரேட்ஸ் ஆர் சபார்டினேட் டு டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட் அப்படின்றதும் சரிதான். எக்ஸிகியூட்டிவ் மெஜிஸ்ட்ரேட்ஸ் ஆர் குவாசி ஜுடிஷியல் அப்படின்றதும் சரிதான். இந்த கேள்விக்கு ஆப்ஷன் சி தான் சரியான பதில். 32வது கேள்வி பார்க்கலாம். சேர்மன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் நேஷனல் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் வாஸ் அப்படின்னு கேட்குறாங்க. காக்கா கேல்கர், யுகந்தர், ஜான் மாத்தாய் அண்ட் மாது தன்வதே அப்படின்னு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நேஷனல் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுடைய சேர்மன் யார்? தேசிய பிற்பட்டோர் நல ஆணையத்தின் முதல் தலைவர் யார்? காக்கா கலேல்கர், யுகேந்தர், ஜான் மாத்தாய் மற்றும் மது தண்டவதே. ஸோ இந்த கேள்விக்கு மிக சரியான பதில் ஆப்ஷன் ஏ தான். காக்கா கலேல்கர் அப்படின்ற பர்சன் தான் ஃபர்ஸ்ட் நேஷனல் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுடைய சேர்மனா இருந்திருக்காரு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே. 33வது கேள்வி, the salary and allowances of the public prosecutors are given by whom அப்படின்னு கேட்குறாங்க. ஹை கோர்ட் ஆர் சுப்ரீம் கோர்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், மெஜிஸ்ட்ரேட் கோர்ட். ஓகேவா? பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ்க்கு யார் சம்பளம் தராங்க அப்படின்றதான் கேள்வி. அரசு வழக்கறிஞரின் ஊதியம் மற்றும் இதர படிகளை வழங்குவது யார்? உயர் நீதிமன்றம் அல்லது உச்ச நீதிமன்றம், மைய அரசாங்கம் அல்லது மாநில அரசாங்கங்கள், மாவட்ட நீதிமன்றங்கள் மற்றும் மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றங்கள் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த கேள்விக்கான சரியான பதில் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் பி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ சேலரி அண்ட் அலவன்சஸ் ஆஃப் தி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அப்படின்றவங்க தான் இஷ்யூ பண்றாங்க. ஸோ இந்த கேள்விக்கு ஆப்ஷன் பி தான் சரியான பதில். 34வது கேள்வி,
According to the 74th Constitutional Amendment Act, metropolitan area means what? அப்படின்னு கேக்குறாங்க. An area having a population of 10 lakhs or more, an area having a population of 5 lakhs, an area having a population below 5 lakhs, an area having population below 3 lakhs. ஓகே, மெட்ரோபாலிட்டன் ஏரியா அப்படின்றதுக்கு எவ்வளோ பாப்புலேஷன் இருந்தால் அந்த ஏரியாவை மெட்ரோபாலிட்டன் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஸோ முனிசிபாலிட்டி சம்பந்தமான செக்ஷன் இது. தமிழ் அந்த கேள்வி பார்க்கலாம். 74வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் அடிப்படையில் பெரும் மாநகராட்சி பகுதி என்பது என்ன? 10 லட்சம் அல்லது அதற்கு மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட பகுதி, 5 லட்சம் மக்கள் தொகை கொண்ட பகுதி, 5 லட்சத்திற்கு குறைவான மக்கள் தொகை கொண்ட பகுதி, 3 லட்சத்திற்கு குறைவான மக்கள் தொகை கொண்ட பகுதி. இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல இந்த கேள்விக்கான சரியான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். 10 lakhsக்கு மேல பாப்புலேஷன் இடத்துல இருந்தாங்கன்னா அந்த ஜோனுக்கு மெட்ரோபாலிட்டன் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே வந்து ஒரு வார்டுன்னு இருந்துச்சுன்னா 3 lakhsக்கு மேல இருந்துச்சுன்னா அப்படின்னா வார்டுன்னு சொல்லக்கூடியது. ஸோ எல்லாமே ஒவ்வொருமே பாப்புலேஷன் பேஸ் பண்ணி தான் ஜோன் எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. மெட்ரோபாலிட்டன் ஏரியா அப்படின்னாலே 10 lakhs ஆர் மோர் பாப்புலேஷன் இருந்தா அந்த ஜோனை மெட்ரோபாலிட்டன் ஏரியான்னு சொல்லக்கூடியது. 35வது கேள்வி. The institution of லோக் ஆயுக்தா was established first. முதல் முறையாக லோக் ஆயுக்தா அப்படின்றது எந்த மாநிலத்துல கொண்டு வந்தாங்க? லோக் ஆயுக்தா அமைப்பு முதல் முறையாக நிறுவப்பட்ட மாநிலம் எது? ஒரிசா, ராஜஸ்தான், ஆந்திர பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா. நிறைய பேர் வந்து இந்த கேள்விலாம் கேட்கும் போது கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது பஞ்சாயத்து ராஜ் கொண்டு வரப்பட்ட முதல் மாநிலம் அந்த ஐடியால வந்து லோக் ஆயுக்தாவை கொடுத்துடுறாங்க. ஸோ ரெண்டுமே வேற வேற, அதனால தெளிவா பார்த்து ஆன்சர்ஸ் கொடுங்க. லோக் ஆயுக்தா அமைப்பு முதன் முறையாக நிறுவப்பட்ட மாநிலம் ஆப்ஷன் டி மகாராஷ்டிரா. இதே இந்த கேள்வியில பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் PRI அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷனை முதல் முறையாக நிறுவப்பட்ட மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் பி ராஜஸ்தான் சரியான பதிலா இருக்கும். பட் இங்க அவங்க லோக் ஆயுக்தா அப்படின்னு தான் கேக்குறாங்க. முதல் முறையாக கொண்டு வரப்பட்ட மாநிலம் வந்து மகாராஷ்டிரா. ஸோ இந்த கேள்விக்கு ஆப்ஷன் டி தான் சரியான பதில். இன்னைக்கு நம்ம 5 கேள்விகள் 2017ஆம் ஆண்டு குரூப் 1 தேர்வுல பாலிட்டி சம்பந்தமா கேட்டதுல பார்த்துட்டோம். அடுத்த வீடியோ தொகுப்புல 36வது கேள்வியில இருந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ அன்அகாடமி பிளாட்ஃபார்ம்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு அப்படின்ற எல்லா தகவலும் ஷேர் பண்றேன். முதல் முறையாக நான் இப்போதான் அன்அகாடமி பிளாட்ஃபார்ம் பத்தி கேள்விப்படுறேன். ஸோ எப்படி இந்த வீடியோஸ்லாம் நான் பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்அகாடமி லேர்னிங் ஆப் அப்படின்றத பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர், நேம் அண்ட் இமெயில் ஐடி இது கொடுத்து நீங்க லாகின் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்ததாக உங்களுடைய கோல் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. நிறைய தேர்வுக்கு அவங்க ப்ரிப்பரேஷன் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கிறதுனால உங்களுடைய கோல் பர்டிகுலரா என்னன்றதை சூஸ் பண்ணணும். அதுல பாத்தீங்கன்னா ஸ்டேட் PSC அப்படின்ற அந்த கேட்டகரியில TNPSC அப்படின்றத சூஸ் பண்ணுங்க. பண்ணிட்டீங்கன்னா அந்த செக்ஷனுக்குள்ள என்டர் ஆயிருவீங்க. அதுக்கப்புறமா ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேஷ்போர்ட் ஓபன் பண்ணீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கும். அதுதான் நீங்க இலவசமாக கிளாஸ் பார்க்கக்கூடியது. எல்லா எஜுகேட்டர்ஸுமே மோர் தென் 40 எஜுகேட்டர்ஸ் அன்அகாடமி TNPSC பிளாட்ஃபார்ம்ல கோச்சிங் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாருமே தினசரி மினிமம் ஒரு வகுப்பாவது ஸ்பெஷல் கிளாஸா கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு நாளைக்கு எப்படி உங்களுக்கு 40 செஷன் 40 ஸ்பெஷல் கிளாஸ் கிடைக்கிறதுக்கு மினிமம் வந்து வாய்ப்புகள் இருக்கு. அந்த நேரத்துல யாரெல்லாம் லைவ் எடுத்துட்டு இருக்காங்களோ எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அந்த தலைப்பும் டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு என்ன தலைப்பு வேணுமோ அந்த தலைப்பை சூஸ் பண்ணி நீங்க லாகின் பண்ணிக்கலாம். தினசரி மதியம் 1:30 மணிக்கு நான் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன். யூனிட் 9 சம்பந்தமான MCQ பார்ட் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரிப்பரேஷன் ஆன் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ற தலைப்பு தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்க வந்தீங்கன்னா ஷார்ப் 1:30 நம்ம கிளாஸஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க என்ரோல் பண்ணும் போது என்ன கேட்பாங்கன்னா என்டர் அண்ட் இன்வைட் கோட் டு அன்லாக் யுவர் ஃப்ரீ பிளான் அப்படின்னு கேட்பாங்க. அந்த இடத்துல நீங்க வி லவ் இந்தியா யாருடைய கிளாஸ் பார்க்கறதா இருந்தாலும் இந்த கோட் அப்ளிகபிள் ஆகும். வி லவ் இந்தியா அப்படின்ற கோட் பயன்படுத்தி நீங்க லாகின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் இன்வைட் கோட் கேட்பாங்க. இரண்டாம் முறையிலிருந்து பார்க்கும்போது இந்த இன்வைட் கோட்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த வி லவ் இந்தியா அப்படின்றத யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக என்னென்ன பேட்ச் கோர்ஸ் இப்போ லைவ்ல இருக்கு, அதாவது நீங்க ஃப்ரீ கிளாஸ் பார்த்து ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க. அப்போ பிளஸ்ல ஜாயின் பண்ணா பிளஸ் பிளாட்ஃபார்ம்ல ஜாயின் பண்ணா மட்டும்தான் உங்களால தியரிட்டிக்கலா ப்ரிப்பேர் பண்ண முடியும். இப்போ வந்து குரூப் 2 எக்ஸாம் அண்ட் குரூப் 4 எக்ஸாமுக்கான கோச்சிங் போயிட்டு இருக்கு. குறிக்கோள் அப்படின்றது குரூப் 4 எக்ஸாமுக்கு, இலக்கு அப்படின்றது குரூப் 2க்காக. 2 கோர்ஸுமே பைலிங்குவலா போத் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம் டீச் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எந்த வழியில் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்களோ அதுக்கு லாகின் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். நீங்க தனித்தனியா ஒரு கோர்ஸ்க்கு நீங்க பே பண்ண போறது இல்ல. அன்அகாடமி TNPSC பிளாட்ஃபார்முக்கு தான் பே பண்ண போறீங்க. ஸோ 1 இயர் நீங்க பே பண்ணீங்கன்னா 1 இயர்ல எத்தனை பேட்ச் கோர்ஸ் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணாலும் எல்லாமே உங்களால ஃப்ரீயா பார்க்க முடியும். அதை நோட் பண்ணிக்கோங்க. குறிக்கோள் பேட்ச் கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா நான் தமிழ் மீடியம்ல ஜியோகிராஃபி அண்ட் எக்கனாமிக்ஸ் டீச் பண்ணிட்டு இருக்கேன்.
இலக்கு பொறுத்த வரைக்கும் குரூப் 2 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான கோச்சிங்ல ஜியோகிராஃபி அண்ட் இங்கிலீஷ் மீடியம் டீச் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 2 பேட்ச் கோர்ஸுமே டிசம்பர் அண்ட் ஜனவரியில உங்களுக்கு கண்டினியூ ஆகும். அண்ட் அடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி நான் வந்து அன்அகாடமி ஜாயின் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்அகாடமி பிளாட்ஃபார்ம்ல பிளஸ் அப்படின்னு ஒரு ஐகான் இருக்கும். ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா கெட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிளான் ஓப்பன் ஆகும். எந்த பிளான் நீங்க தேர்ந்தெடுத்தாலும் உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் தருவாங்க. ஆனா முதல் முறை நீங்க டிஎன்பிஎஸ்சி பிளஸ் பிளாட்ஃபார்ம் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட். நான் வந்து ட்ரையல் பேக்கா 1 மந்த் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் எனக்கு பிடிச்சிருந்தா நான் அதுக்கப்புறமா 2 இயர்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க செகண்ட் டைம் ரெனியூவல் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் டிஸ்பிளே பண்ணிருக்காங்களோ அந்த அமௌண்ட் ஃபுல்லா நீங்க பே பண்ணணும். டிஸ்கவுண்ட் வராது. அடிஷனலா ஜிஎஸ்டியும் பே பண்ற மாதிரி இருக்கும். அதனால முதல் முறை பண்ணும் போதே உங்களுடைய ஃபியூச்சர் பிளான்ஸ், எத்தனை வருடம் நீங்க ப்ரிப்பேர் பண்ண போறீங்க, என்னென்ன எக்ஸாம்ஸ் எழுத போறீங்க, எல்லாத்தையும் மனசுல வச்சு அதுக்கேற்ற டூரேஷன்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும் எக்கனாமிக்கலா. இதுல இருக்கிற பிளானே ரொம்ப பெனிஃபிஷியரியான பிளான் எதுன்னு பாத்தீங்கன்னா 2 இயர் பிளான் தான். 2 இயர் நீங்க 20% டிஸ்கவுண்ட் ஆனதுக்கு அப்புறமா பே பண்றதுக்கு 6,800 தேவைப்படும். 1 இயர் நீங்க பண்றதா இருந்தீங்கன்னா 5,600 பே பண்ற மாதிரி இருக்கும். டிஃபரன்ஸ் அமௌண்ட் வந்து ஜஸ்ட் 1,200 தான். ஸோ உங்களுக்கு அடிஷனல் 1 இயர் கிடைக்குதுன்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெயின்ஸ் இன்டர்வியூ எல்லாத்துக்குமே இல்லை கோச்சிங் இருக்குன்றதுனால பெட்டர் நீங்க லாங்கர் டூரேஷனான 2 இயர் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லா தேர்வுமே உங்களால எழுதி உங்களுடைய இலக்கை உங்களால அடைய முடியும். அண்ட் 20% டிஸ்கவுண்ட் எப்படி கெயின் பண்ணணும்னு பார்க்கும்போது 10% ரெஃபரல் கோட் அப்படின்ற இடத்துல வி லவ் இந்தியா டைப் பண்ணி நீங்க அப்ளை பண்ணுங்க. 10% ரெடியூஸ் ஆயிரும். எந்த பிளான் சூஸ் பண்ணாலும் ரெடியூஸ் ஆயிரும். ஆனால் அதுக்கு அடுத்ததாக நீங்க ஸ்பெஷல் கிளாஸ் எவ்வளோ பார்த்து ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. அன்அகாடமி பிளாட்ஃபார்ம்ல ஃப்ரீ கிளாஸஸ் பார்த்து நீங்க பாயிண்ட்ஸ் ஆட் ஆயிருக்கு உங்களுடைய இதுல. அந்த பாயிண்ட்ஸ் வந்து அப் டு 10% வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்படிதான் 20% டிஸ்கவுண்ட் நீங்க கெயின் பண்ண முடியும். ஆனா அது போக இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. போத் ஆன் கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டு இருக்கு. கிரெடிட் கார்டு பொறுத்த வரைக்கும் எல்லா பேங்க்ஸும் அப்ளிகபிள் ஆகும். டெபிட் கார்டு பொறுத்த வரைக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டும் தான் அப்ளிகபிள் ஆகும். எல்லா ஆப்ஷன்ஸ்மே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது போக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நிச்சயமா நான் கிளாரிஃபை பண்றேன். உங்களுடைய லட்சியங்களை நீங்க விரைவா அடையிறதுக்கு கன்சிஸ்டன்டான ஒரு பிளாட்ஃபார்ம்ல கரெக்டான கைடன்ஸோட படிச்சா மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். காம்படிஷன் டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. ஸோ அதனால உங்களுடைய சாலிட் பிளாட்ஃபார்ம்ல என்ரோல் பண்ணி ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க பண்ணுங்க. அடுத்த வகுப்புல நம்ம 36வது கேள்வி டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி.